Hi students, all of you good morning. Welcome to online class. பார்க்க போகிற subject social. Topic Unit 1 Vedic culture in North India and Megalithic culture in South India. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 104 எடுத்துக்கோங்க. அதில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பொருந்தல், அதாவது திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் அங்கே உள்ள பொருந்தல் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஃபைன்ஸ் name goods glass beads in red, white, yellow, blue and green. Iron swords, pottery with Tamil Brahmi scripts, pots filled with rice, semi-precious metals such as and quartz and Carillion bangles made of glass and seal. என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது என்னென்ன பொருட்களை அவங்க எடுத்திருக்காங்க சொன்னீங்கன்னா, புதைக்குழினா புதைச்சி வைக்க இடத்துலேருந்து என்னென்னா கண்ணாடி மணிகள் எடுத்திருக்காங்கன்னா, அந்த கண்ணாடி மணிகள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதான் சொல்கிறாங்க கிளாஸ் பீட்ஸ் சொல்கிறோம். ஓகேங்களா, கண்ணாடி மணிகள்னா கிளாஸ் பீட்ஸ். அது எந்தெந்த கலருக்கு பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறம், வெள்ளை நிறம், மஞ்சள் நிறம், நீல நிறம், க்ரீன் அதாவது பச்சை நிறம், இந்த மாதிரியான கலர்லேருந்து என்ன பண்ணியிருக்காங்க எடுத்திருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அயன் ஸ்வாட்ஸ்னால் வால், ஓகேங்களா, இரும்பு வாள்கள். அடுத்து பார்த்திங்கன்னா தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மட்பாண்டங்கள், ஓகேங்களா. இந்த மாதிரி பாண்டங்களில் பார்த்திங்கன்னா தமிழில் பிராமண எழுத்துக்கள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எழுதுன மட்பாண்டங்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அரிசி நிரப்பப்பட்ட மட்பாண்டங்கள், சரிங்களா. இப்போ நம்மலாம் என்ன பண்ணுறோம், அரிசி நிரப்புறதுக்கு ட்ரம் யூஸ் பண்ணுறோம்ல, அது மாதிரி இந்த மாதிரி குடுவை என்ன பண்ணியிருப்பாங்க அரிசி நிரப்புறதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா யூஸ் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா. அந்த மாதிரி ஒரு இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓரளவு அரிதான கற்களான படிகக்கல், ஓகேங்களா, படிகக்கல்னு சொல்கிறாங்க. அது சிவப்பு நிற மணிக்கற்கள், அப்புறம் சங்கு மற்றும் கண்ணாடி வளையல்கள், ஓகேங்களா. பேங்கிள்ஸ்னால் உங்களுக்கே தெரியும், வளையல், கிளாஸால் ஆன கண்ணாடி வளையல்கள் என்ன பண்ணியிருக்காங்க கண்டுபிடிச்சிக்கிறதா சொல்கிறாங்க. த டிஸ்கவரி ஆஃப் அயர்ன் ஸ்கில் பிக் அண்ட் டிப் ஆஃப் பிளக்ஸ் ப்ரொவைட் எவிடன்ஸ் தட் தே ஹேட் த ப்ராக்டிஸ் ஆஃப் ரைஸ் கல்டிவேஷன் இன் தமிழ்நாடு. அதாவது இரும்பிலான கதிரறுக்கும் அரிவாள்னால் எப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ கூட கிராமத்துக்கு வில்லேஜ் போனீங்கன்னா அந்த வயலில் என்ன பண்ணுவாங்க, விவசாயம் பண்ணுறவங்க அதை அறுக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க யூஸ் பண்ணுவாங்க. அதனால் அதை தான் சொல்லுவாங்க கதிரறுக்கும் அரிவாள் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க, சரிங்களா. அது அப்புறம் பார்த்திங்கன்னா ஈட்டி, அடுத்து கொழுமுனைகள் ஆகியவை என்ன பண்ணாங்கன்னா தமிழக மக்கள் நெல் விளைவதற்கு, சரிங்களா, நெல் பேடின்னா நெல் தானே, அந்த நெல் விளையிறதுக்கு என்ன பண்ணுறாங்க சான்றுகளாக உள்ளன. இது இருந்தால் தான் அவங்க என்ன பண்ண முடியும், வயலுக்கு போய் அவங்க என்ன பண்ண முடியும், அறுவடை பண்ண முடியும், ஓகேங்களா. இது எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு எ பார்ட் ஆஃப் ரைஸ் ஃப்ரம் எ புரண்ட் சைட் provides that rice was people's stable food. என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இங்கே கிடைத்துள்ள அரிசி நிரம்பிய பானை மக்களோட முக்கிய உணவாக அரிசி இருந்தது என்பது தெரிய வந்தது. இப்போ எப்படி நமக்கு அரிசி ஒரு மெயினான ஒன்றா இருந்துச்சோ, அதே போல் தான் அங்குள்ள மக்களுக்கு என்ன இருந்துச்சான், அரிசி ரொம்ப முக்கியமான ஒன்றா என்ன பண்ணுச்சு இருந்துச்சுன்னு இதுலேருந்தே நமக்கு என்ன பண்ணுறது தெரியுது. கண்டிப்பாக அரிசி முக்கியமாக இருக்கிறதுனால தான் என்ன பண்ணுறாங்க வயல்வெளியில் கதிரை இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எல்லா பொருட்களும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க வச்சுருக்குறாங்க இல்லையா. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், சரிங்களா. ரைட், அடுத்து பார்க்கலாம். பேஜ் நம்பர் 105 எடுத்துக்கோங்க எல்லாரும். மையம்பள்ளி வேலூர் டிஸ்ட்ரிக்ட், சரிங்களா. மையம்பள்ளி வேலூர் டிஸ்ட்ரிக்ட். அடுத்து archaeological finds iron artifacts along with megalithic bag and red ware pottery have been found. என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே மேற்கொள்ளப்பட்ட தொல்லியல் அகழ்வாய்வு, சரிங்களா. தொல்லியல் அகழ்வாய்வு பார்த்திங்கன்னா கிடைத்த பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இரும்பினால் செய்யப்பட்ட தொல்பொருட்களோடு பெருங்கற்காலத்து கருப்பு மற்றும் சிவப்பு மட்பாண்டங்கள், சரிங்களா. இங்கே என்ன கிடச்சிருக்காங்கன்னா பிளாக் அண்டு ரெட்டாலான மட்பாண்டங்கள் என்ன பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எவிடன்ஸ் ஃபார் அயன் சிமிலிட்டி ஹேஸ் கம் டு லைட் அட் பையம்பள்ளி. த டேட் ஆஃப் திஸ் culture based on radiocarbon dating is 1000 BCE. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மையம்பள்ளியிலிருந்து உருவாக்கப்பட்ட சான்றுகள் என்ன பண்ணுதான் கிடைத்துள்ளன. அது என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரேடியோ கார்பன் முறையில்
பண்பாட்டில் வந்து காலம் கிமு வந்து 1000 BC அதுதான் சொல்கிறாங்க. ஆமுன்னு சொல்லுவாங்க தமிழில். சரிங்களா, 1000 BC என்ன பண்ணுச்சா கண்காணிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. கணிக்கப்பட்டுச்சிருக்கு. சரிங்களா, அதாவது இரும்பினால் செய்யப்பட்ட தொழிற்பொருட்களும் அது என்ன கலரில் இருந்துச்சுன்னா பிளாக் கலர்லேயும் அண்ட் ரெட் கலர்லேயும் என்ன பண்ணுச்சா மட்பாண்டங்கள் பாற்றி வந்து என்ன பண்ணியிருக்கு நமக்கு கிடச்சிருக்குது. சரிங்களா, இதெல்லாம் என்ன பண்ணுச்சா ரேடியோ கார்பன் முறையில் இது இருக்கிறதுனால என்ன பண்ணுச்சு மையம்பள்ளியில் வந்து இரும்புகள் வந்து என்ன பண்ணுது உருவாக்கப்பட்டது இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க தெரிஞ்சிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கொடுமணல். அடுத்து பார்த்தீங்கன்னா கொடுமணல் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் என்னன்னு பார்ப்போம். இட் இஸ் ஐடென்டிஃபைட் வித் த கொடுமணல் என்னும் கொடுமணல் ஆஃப் எ பதிற்றுப்பத்து. சரிங்களா, பதிற்றுப்பட்டு மோர் தென் 340 inscription in Tamil Brahmi have been discovered that archaeologists have also discovered in spinelets and wools used for making thread from cotton and piece of cloth along with tools, weapons and ornaments, beads and particularly in carnelian. என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பதிற்றுப்பற்றில் வந்து இடம்பெற்றுள்ள கொடுமணல் என்னும் ஊர். சரிங்களா, இந்த கொடுமணல் என்னும் ஊர் எதில் இடம்பெற்றிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழில் பதிற்றுப்பற்று அப்படின்ற ஒரு நூலில் என்ன பண்ணிருக்கான் இடம்பெற்றிருக்கு. சரிங்களா, இதுவே அடையாளமாக என்ன பண்ணுதா அடையாளப்படுத்தப்படுகிறது சொல்கிறாங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ் பிராமி எழுத்துக்கள் கொண்ட 300க்கும் அதிகமான மட்பாண்டங்கள், அதாவது 300க்கும் என்ன பண்ணுது அதிகமான மட்பாண்டங்கள் பாற்றி என்ன தெரியும்னா மட்பாண்டங்கள் வந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க கண்டுபிடிச்சிருக்கதா சொல்கிறாங்க. எங்கே கொடுமணல் என்னும் ஊரில். அது எங்கே இருக்குது ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. எதில் நமக்கு தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா பதிற்றுப்பத்தில் நமக்கு என்ன பண்ணுது இது தெரியுது. சரிங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா நூல் சுற்றி வைக்கப்படும் சுழல் அச்சுக்கள். உங்களுக்கே தெரியும் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு நூல் தயாரிக்கிறதுக்கு ஒரு உங்களுக்கு பார்த்துருப்பீங்க, சில பேர் பார்த்துருப்பீங்க, ஒரு ஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா நூலாக என்ன பண்ணியிருப்பாங்க சுற்றிருப்பாங்க. சரிங்களா, சுற்றி தான் நான் என்ன பண்ணியிருப்பாங்க அது காட்டமாக தயாரிப்பாங்க. சுழல் அச்சுக்கள், சுருள்கள், துணிகள், சிறிய துண்டுகள், கருவிகள். அதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இருக்க பாருங்கள் யூஸ் டு மேக்கிங் த்ரெட் ஃப்ரம் காட்டன். த்ரெட்னால் உங்களுக்கே தெரியும் நூல்லேருந்து அவங்க என்ன பண்ணுறாங்க எடுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா காட்டன். ஓகேங்களா, அதான் சொல்கிறாங்க நம்மக்கிட்ட. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் துணிகளுடைய சிறிய துண்டுகள், அப்புறம் கருவிகள், அப்புறம் பார்த்திங்கன்னா ஆயுதங்கள் சொல்கிறாங்க. சரிங்களா, வெப்பன்ஸ்னால் என்னது ஆயுதங்கள், டூல்ஸ்னால் கருவிகள், அப்புறம் ஆர்னமெண்ட்ஸ். ஓகேங்களா, ஆர்னமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் அணிகலன்கள், மணிகள், முக்கியமாக வந்து சிவப்பு நிற மணிக்கற்கள். சரிங்களா, அதுதான் சொல்கிறாங்க நம்மக்கிட்ட. சிவப்பு நிறத்தில் உள்ள மணிக்கற்கள் ஆகியவற்றை என்ன பண்ணாங்களா இந்த அகழ்வாராய்ச்சி மூலம் என்ன பண்ணியிருக்காங்களா அறிஞர்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்கதா சொல்கிறாங்க. அடுத்து a menhir found at burial site is assigned to the மெக்கலித்திக் பீரியட். அவங்க எந்த பீரியடில் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா புதைக்குழி மேம்பாட்டிற்கு வந்து என்னது நினைவுக்கள். மென்ஹீன்னு சொன்னீங்கன்னா நினைவுக்கள்னு சொல்லுவாங்க. மென்ஹீன்னு பார்த்தீங்கன்னா நினைவுக்கள் அந்த பெருங்காலத்தை வந்து சேர்ந்தது என்று கண்காணிக்கப்பட்டுள்ளது. அது எந்த காலத்தில் கண்காணிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா மென்ஹீர். ஓகேங்களா, அந்த பெருங்காலத்தில் வந்து அதை நினைவுக்கள் வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நினைவுக்கள்னு உங்களுக்கு என்னன்னு தெரியுமா, நமக்கு சான்றாக என்ன பண்ணுவாங்க அதை வச்சுருப்பாங்க. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்தூபி பார்த்துருக்கீங்களா, அந்த எந்த ஸ்தூபி பார்த்துருக்கீங்களா, நமக்கு தூண் மாதிரி பெருசாக இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா நமக்கு சிங்கம் மாதிரிலாம் இருக்கும். பார்த்தீங்களா, சிங்கம் மாதிரி இருக்கும். அதாவது இது இருந்ததுக்கு உண்டான சான்று சொல்லுவாங்க. சரிங்களா, அது எப்போ இது முன்காலத்தில் இருந்திருக்கும், அதுக்கு உண்டான சான்று தான் சொல்லுவாங்க. இப்போ கூட இப்போ நம்மளுடைய தேச தலைவர்கள்லாம் ஒருத்தவங்க இருந்திருக்காங்க அப்படின்னா நம்ம எப்படி தெரிஞ்சுக்குவோம், அவங்க வச்சு பயன்படுத்திய பொருட்களை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், அவங்க அந்த காலத்தில் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற பற்றி நம்ம சொல்லுவோம் இல்லையா. அது மாதிரி வந்து நினைவுக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால்
அவங்க அந்த காலத்தில் என்னென்ன யூஸ் பண்ணியிருந்தாங்க, என்ன ஒரு இது என்னென்னலாம் பயன்படுத்தியிருந்தாங்க, எந்தெந்த பொருட்கள்லாம் இருந்துச்சு அப்படின்ற பற்றி தான் சொல்கிறது தான் அந்த இது நினைவுகள். ஓகேங்களா? பெருங்காலத்தை சேர்ந்தது என்று கணிக்கப்பட்டுள்ளது. இது எல்லாமே எதுன்னு எடுத்திருக்காங்கன்னு சொன்னால் புதைக்குழி. சரிங்களா? அதாவது தோண்டி எடுப்பாங்க இல்லையா, இந்த மாதிரி தோண்டி எடுக்கும்போது உள்ளே என்ன பண்ணுச்சா இந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்ப்போம். மெக்கலித்திக் மோனுமெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் பெருங்கற்கால நினைவு சின்னங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி என்ன பண்ண போகிறோம். நினைவு சின்னங்கள் வந்து பெருங்கற்கால பீரியடில் தமிழ்நாட்டில் என்னென்ன இருந்துச்சு. த பீப்புள் ஹூ லிவ் டியூரிங் த லான்ச் ஸ்டேஜஸ் ஆஃப் த நியூ ஸ்டோன் ஏஜ் began to follow the மெக்கலித்திக் சிஸ்டம் ஆஃப் எ burial. அடுத்து பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு திஸ் சிஸ்டம் த dead body was placed in a big pot along with the burial goods. The megalithic monuments were witness to a highly advanced state of a civilization with a knowledge of iron and community living. என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, புதிய கற்காலத்தில் கடைப்பகுதியில் வாழ்ந்த மக்கள் வந்து புதைப்பு முறைகளை வந்து என்ன பண்ணாங்க, பின்பற்றினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பின்பற்ற தொழில்னா புதுப்பி முறைனா என்னது. இப்போ நம்ம ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம். இப்போ சில பேர் இப்போலாம் என்ன பண்ணுறாங்க, ஈஸியாக அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்கள என்ன பண்ணுறாங்க, எரிச்சிடுறாங்க. எரித்து சாம்பல் என்ன பண்ணுறோம், தண்ணியில் என்ன பண்ணுறோம், நம்ம அவங்கள கரைச்சிடும் இல்லையா. ஆனால் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், அந்த பொருள் அந்த அந்த அவங்களுடைய இதை வந்து என்ன பண்ணுவாங்க, புதைச்சி வச்சுடுவாங்க. எப்படின்னா மண்ணில் போட்டு புதைக்க மாட்டாங்க, எதாவது பாக்ஸ் மாதிரி வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் அதில் போட்டு புதைப்பாங்க. ஒரு கடையாளம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மம்மிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா, சில பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நூல் மேலே சுற்றி வச்சு புதைக்க வைப்பாங்க. சில பேர் வந்து பெரிய வந்து ரிச்சானவங்க, இந்த மாதிரி கிங்கு இந்த மாதிரி உள்ளவங்களாம் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய பாடி வந்து எப்படி இருக்கணும், எப்போயுமே இதாக இருக்கணும்னு சொன்னீங்கன்னா அந்த ஏதாவது தைலம் மாதிரி வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பாடியில் என்ன பண்ணுவாங்க, அப்ளை பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணுவாங்க, க்ளோஸ் பண்ணி மூடி வைப்பாங்க. சரிங்களா. இந்த மாதிரிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா புதைப்பாங்க. சில பேர் அந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி இல்லாட்டினா மண்ணிலே என்ன பண்ணுவாங்கன்னா க்ளோஸ் பண்ணி புதைப்பாங்க. சரிங்களா. அதை சொல்கிறாங்க டெட் பாடின்னு சொல்கிறாங்க. டெட் பாடினா இறந்து போனது. ஓகேங்களா, உடல். சரிங்களா. இம்முறைப்படி இறந்தவர்களின் உடல் பெரிய மட்பாண்டத்தில் வைக்கப்படும். இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி மட்பாண்டம். சரிங்களா. இந்த மாதிரி பாட்டில் என்ன பண்ணிடுவாங்களாம், வச்சுடுவாங்களாம். ஏனைய சில பொருட்களும் அதனுள் வைக்கப்படும். என்னென்ன பொருட்கள் பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ண பொருட்களாக இருக்கலாம். அதாவது அவங்க இப்போ கேர்ளாக இருந்தால் அவங்க யூஸ் பண்ண மணிகள், வளையல், பேங்கிள்ஸ், வளையல்கள், செயின் இந்த மாதிரி இருக்கலாம். அவங்க என்னென்ன பொருட்கள் யூஸ் பண்ணாங்களோ அதெல்லாம் அவங்களுக்கு பிடிச்சமான பொருட்கள், யூஸ் பண்ண பொருட்கள்லாம் அதில் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஜென்ஸாக பாயாக இருந்துன்னு வச்சுக்கோங்க, அவங்க என்ன யூஸ் பண்ணாங்க, அவங்க யூஸ் பண்ண வாள், கத்தி, இந்த மாதிரி அவங்க யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸு, அவங்க யூஸ் பண்ண ஜுவல்ஸு, இந்த மாதிரியான பொருட்களை வச்செல்லாம் அவங்க கூட என்ன பண்ணுவாங்க. ஓகேங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நினைவு சின்னங்கள் இரும்பு குறித்த அறிவை பெறிந்த சமூக கூடி வாழ தெரிந்த மக்கள் தமிழ் நாகரிகம் சாட்சிகளாகவும் சொல்கிறாங்க. இதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் நாகரிகம் வளர்வதற்கு ஏற்ற மாதிரி அவங்க என்ன பண்ணாங்க, நாலேஜ்னு என்னது, அறிவு. சரிங்களா. அயர் அண்டு கம்யூனிட்டி லிவிங், சமூகத்தோடு சேர்ந்து வாழ்கிறதுக்கும் அவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்களாம், தமிழ் நாகரிகத்தை கற்றுக்கிறதுக்கும் அவங்க என்ன பண்ணாங்களாம், அடைஞ்சிக்கிட்டதா ஒரு சாட்சியாக வச்சுருக்காங்க சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அடுத்து டால்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, டால்மெண்ட்ஸ் ஆர் மெக்கலித்திக்ஸ் Megalithic tubes made of two or more upright stones with a single stone lying across the burial site. Megalithic dolmens have been found in Veeraragavapuram village and Kanchipuram district, Kummala Marudupatti, Dindigul district and Narasingampatti, Madurai district. அதாவது இறந்தவர்கள் புதைக்கப்பட்ட இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கத்துலேயும் கற்பலகைகள் வந்து செங்குத்தாக நடப்பட்டு அவற்றின் மீது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கற்பலகை படுக்கைகளை என்ன பண்ணியிருப்பாங்க, வசதி அவங்களுடைய வசதிக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, வச்சுருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் 2 பக்கம் பார்த்திங்கன்னா கல் இருக்கும்,
அதுக்கு மேலே என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு ஸ்டோன் மாதிரி கல் மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க வச்சுருப்பாங்க. சரிங்களா, அந்த மாதிரி அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வச்சுருக்கதா சொல்கிறாங்க. சரிங்களா, அப்புறம் பார்த்திங்கன்னா இக்கட்டிடைகள் வந்து வீரராகவபுரம், அதாவது வீரராகவபுரம் காஞ்சிபுரம் மாவட்டத்திலையும், கும்மாளமருதுப்பட்டி திண்டுக்கல் மாவட்டத்திலையும், நரசிங்கம்பட்டி மதுரை மாவட்டத்திலும் ஆகிய இடங்கள்லையும் என்ன பண்ணுதா இது காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பாண்டவன் திட்டு தர்மபுரி அந்த இடத்துல இது இருக்குது. இப்போ நீங்கள் மதுரை மாவட்டம், நம்ம மதுரை மாவட்டத்தில் நரசிங்கம்பட்டி அருகே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கூட இந்த மாதிரி என்ன பண்ணுமா இருக்கும். சரிங்களா, இருந்தவர்கள் அதாவது இறந்து போயிட்டாங்கன்னு தெரிஞ்சால் அவங்க இடத்துல அந்த காலத்தில் இவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு வேண்டி என்ன பண்ணியிருப்பாங்க, சம்திங் ஒரு வேளை மலையில் நனையக்கூடாது, இல்லைன்னா அவங்க பாதுகாப்பாக இருக்கணும், ஏதோ ஒரு காரணத்துக்காக கூட இந்த மாதிரி அவங்க என்ன பண்ணியிருக்கலாம் வச்சுருக்கலாம். சரிங்களா, அடுத்து பாருங்கள் பேஜ் நம்பர் 106 எடுத்துக்கோங்க எல்லோரும். மென்ஹீட். மென்ஹீட்னா என்ன சொன்னேன், நினைவு கற்கள் சொன்னேன்னா, நினைவுக்கள்னு சொன்னேன்னா மிஸ்ஸு. அடுத்து பாருங்கள், இன் பிரிட்டன் லாங்குவேஜ் மென் மீன்ஸ் ஸ்டோன். மென்னுன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோன், அண்ட் ஹீர் மீன்ஸ் லாங். தே ஆர் monolithic pillars planted vertically into, வெர்டிகலினா உங்களுக்கே தெரியும், நான் வந்து செங்குத்தானன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஓகேங்களா, அந்த மாதிரி. சரிங்களா, வெர்டிகலி இன்டு த கிரவுண்ட் இன் மெமரி ஆஃப் த டெத்து. என்ன சொல்கிறாங்கன்னா பிரிட்டானியா சொல்கிறீங்களா, அதான் பிரிட்டன் சொல்லுவாங்க. பிரிட்டானியா லாங்குவேஜ் மொழியில் வந்து மென் என்றால் கல், ஓகேங்களா, அதான் ஸ்டோன் சொல்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா கிர் என்றால் லாங்கர், அதாவது லாங்னா நீளமான, ஓகேங்களா என்ற பொருள். ஒரே கல்லினால் இத்துண்கள் என்ன பண்ணுதா இறந்தவர்களின் நினைவாக செங்குத்தாக என்ன பண்ணுறாங்களா நட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதான் வெர்டிகல்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், இப்போ யாராவது இறந்து போயிட்டாங்க சொன்னால் அவங்க இடத்துல பக்கத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஞாபகார்த்தமாக என்ன பண்ணாங்க, இவ்வளோ பெரிய நீளமான ஒரு தூணை அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க செட் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்க வச்சுருப்பாங்க. நல்லதான் அவங்க சொல்கிறாங்க. அது எங்கே, பிரிட்டானியா மொழியில். சரிங்களா, அடுத்து பாருங்கள் மென்ஹீட் அட்டிய சிங்கராயபாளையம், அதாவது சிங்கராயபாளையம் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் அட் வேம்பூர் சொல்லுவாங்க. சரிங்களா, வேம்பூர் இன் தேனி டிஸ்ட்ரிக்ட் பாயிண்ட்ஸ் டு த extents of an ancient settlement along the banks of river Upper. Menhirs are found at a Narasingapatti, Madurai district in Kumarikkal-Palayam, Narasingapatti, Madurai district, Kumarikkal-Palayam and கொடுமணாலிலும் in ஈரோடு டிஸ்ட்ரிக்ட். என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் சிங்கரிபாளையம், தேனி மாவட்டத்திலும் வேம்பூர் ஆகிய இடத்திலும் இந்த மாதிரியான நினைவு தூண்கள் என்ன பண்ணுதான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இவை பார்த்திங்கன்னா உப்பாட்டு நிறுகலையிலும் என்ன பண்ணுறாங்கன்னா பழங்கால வாழிடங்கள் நிறைய இருந்துச்சுன்னு சொல்லி நமக்கு தகவல்களை என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. அடுத்து மதுரை மாவட்டமான நரசிங்கப்பட்டியிலும், ஈரோடு மாவட்டம் குமரிக்கல் பாளையத்திலும், கொடுமணலிலும் இது போன்ற நினைவு தூண்கள் என்ன பண்ணுதான் நிறையா இருக்குது அப்படின்றத பற்றி நமக்கு என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்து பார்த்திங்கன்னா ஹீரோ ஸ்டோன்ஸ், அதாவது நடுக்கற்கள் அப்படின்னு பேர். சரிங்களா, ஹீரோ ஸ்டோன் இஸ் எ மெமோரியல் ஸ்டோன். மெமோரியல்னால் என்னது, நினைவுன்னு அர்த்தம். ஓகேங்களா, மெமரிஸ் பண்ணுவோம்னு சொல்லுவாங்களா, நம்மளோட நினைவுகள்னு சொல்லுவோம்ல, அதான் மெமோரியல் ஸ்டோன் அப்படின்னு அர்த்தம். ரைஸ்டு இன் எ ரிமெம்பரன்ஸ் ஆஃப் த, நம்மளுடைய நினைவுகளை திருப்பி என்ன பண்ணுறது கொண்டு வர, ரிமெம்பரன்ஸ் ஆஃப் த ஹானரபிள் டெத், இறந்து போன வீரனின் நினைவை போற்றும் வகையில் நடப்படும் கல் நடுகல்லாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்மளே என்ன பண்ணுறோம், ஆர்மியில் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, சோல்ஜர்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணுறாங்கல்ல, அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய நினைவாக என்ன பண்ணுவாங்க, ஒன்று அவங்க இருந்த இடத்துல அவங்களுடைய படம் மாதிரி போட்டு அந்த நினைவிடத்தில் வச்சுருப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு இந்த மாதிரி ஸ்தூபி மாதிரி என்ன பண்ணுவாங்க, தூண் மாதிரிலாம் இது பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த காலத்துலேயும் அது என்ன பண்ணுச்சா இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஆஃப் எ ஹீரோ இன் எ பேட்டில் தோஸ் ஹூ லூஸ் தர் லிவ்ஸ் வைல் டிஃபெண்டிங் த வில்லேஜ் ஃப்ரம் அனிமல்ஸ்
are enemies. Hero stones are found at a Manur village near Palani Dindigul district. அடுத்து பார்த்தீங்கன்னா வேலங்கோட்டை தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் அண்டு புலிமான் கோம்பை திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இறந்து போன வீரர்கள் நினைவு சின்னமாக அவங்க என்ன பண்ணுறாங்க, கல் நடுறாங்க. தனது கிராமத்தை கொடிய விடங்களிடம் இருந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அதுலேருந்தும் இல்லாமல் எனிமிஸ், சரிங்களா, வில்லேஜ்னால் கிராமத்தை வைல்ட் அனிமல்ஸ்லாம் இருக்குது தெரியுமா, அந்த மாதிரி அனிமல்ஸ்லேருந்தும் சரி, எனிமிஸ்னால் எதிரிகளிடம் இருந்தும் சரி தன்னை காப்பாற்றி கொள்றதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி மதிப்பு வாய்ந்த மரணத்தை தழுவிய வீரர்களின் நினைவாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க இந்த கல்லை என்ன பண்ணுறாங்கன்னா நடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன பண்ணணும் இந்த மாதிரி, ஏன்னா ஆர்மியில் உள்ளவங்க தன்னுடைய எதிரி என்ன பண்ணக்கூடாது, நம்ம நாட்டை என்ன பண்ண மாட்டாங்க, தாக்க வரக்கூடாதுன்னு போர் முறையில் நிற்கிறாங்க இல்லையா. அப்படி அதே போல் அவங்க இறந்த பிறகும் கூட அவங்க இந்த மாதிரி ஸ்தூபி மாதிரி வச்சு என்ன பண்ணுறாங்களா, அந்த மாதிரி நினைவுச்சில்ல மாதிரி வச்சு என்ன பண்ணுறாங்க அவங்க யாரும் என்ன பண்ணக்கூடாது, உள்ளே வந்துடக்கூடாதுன்றக்காக என்ன பண்ணுறாங்க, வைக்கிறதா சொல்கிறாங்க. அது எங்கெங்கெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனிக்கு அருகே உள்ள மானூர், அப்புறம் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் வெள்ளாளன்கோட்டை, அடுத்து திண்டுக்கல் மாவட்டம் புலிமான் கோம்பை ஆகிய இடத்திலும் இந்த நடுக்கற்கள் என்ன பண்ணுது வச்சுருக்கதா நமக்கு என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா. இது எப்போ பார்த்திங்கன்னா ஸ்தூபி மேலே இறந்தவங்களுக்கு நம்ம மரியாதை செலுத்தும் வகையில் கூட என்ன பண்ணலாம், நம்ம வச்சுருக்கிறதா கூட சொல்லலாம். இப்போ பெரியவங்க யாராவது இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க நினைவாக என்ன பண்ணுவோம், நம்ம அந்த சமாதி சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி நம்ம என்ன பண்ணுவாங்க, வைப்பாங்க இல்லையா, அவங்கள நினைவாக வைப்பாங்க. அதே மாதிரி தான் அவங்களும் அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி தூண் மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க அமைச்சு வச்சுருக்கதா சொல்கிறாங்க. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ், ரைட். நம்ம இந்த இதோட லெசனோட நம்ம என்ன பண்ணிட்டோம், இன்னைக்கு கூறியதை நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். ஓகேங்களா. அடுத்து நம்ம சிடபிள்யூ நோட்டில் என்ன எழுதணுன்றதை உங்களுக்கு நான் பிக்சர் போட்டுருவேன். அடுத்து புக்கில் நீங்கள் என்ன எழுதணும் அப்படின்றதையும் நான் என்ன பண்ணிடுவேன், உங்களுக்கு நான் பிக்சர் போட்டுருவேன். சரிங்களா. புக்கில் உள்ள எக்ஸசைஸ் என்ன எழுதணும், கொஸ்டின் ஆன்சர் எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் என்ன பண்ணிடுவேன், புக்கில் நான் குறித்து உங்களுக்கு பிக்சர் போட்டுருவேன். சிடபிள்யூ நோட்டில் என்ன எழுதுறேன்னு நான் போட்டுருவேன். நீங்கள் எனக்கு என்ன பண்ணுங்கள், எழுதுங்க. ஓகேங்களா. தேங்க்யூ.